பொய் சாட்சி சொன்னதால் வந்த விளைவு. ஒரு ஊரில் நல்லரசன் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயருக்கு தகுந்தாற் போல் நற்குணங்கள் பெற்றவனாக இருந்தான். ஏழை எளியவர்களிடம் அன்பு காட்டும் குணமும் மற்றவர்களுக்கு உதவும் உயர்ந்த மனப்பான்மையும் அவனிடம் இருந்தது. யாராவது தவறு செய்தால் அதனை தட்டி கேட்கும் துணிவும் அவனிடம் இருந்தது. அதனால் அந்த ஊர் மக்கள் நல்லரசன் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த ஊரில் வசதியாக வாழ்ந்து வந்த சிலர் நல்லரசனின் செல்வாக்கு கண்டு அவர் மீது பொறாமை கொண்டனர். அவர் புகழை கெடுப்பதற்காக தங்களால் முயன்ற முயற்சிகளை எல்லாம் செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சிகள் யாவும் தோல்வியிலேயே முடிந்தன. பணக்காரர்களாகிய தங்கவேலுவும் கருப்புசாமியும் இதனால் மனம் புழுங்கினார். எப்பா கருப்புசாமி, இந்த நல்லரசனோட புகழை கெடுக்கிறதுக்கு நாமளும் என்னென்னவோ செஞ்சு பாக்குறோம். ஆனா எல்லாத்துலயும் அவன் சாமர்த்தியமா தப்பிச்சிடுறானே. அட ஆமாப்பா தங்கவேலு, இந்த நல்லரசனை நாம ஏதாச்சும் செஞ்சு அவனோட புகழை கெடுத்தே ஆகணும். அப்பனாத்தான் இந்த ஊர்ல நமக்குன்னு ஒரு பேர் கிடைக்கும். இந்த நல்லரசன் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்மளால நல்லா வாழவே முடியாது. அவனை எப்படியாச்சும் அவமானப்படுத்தியே ஆகணும். அட ஆமாப்பா கருப்புசாமி, அவனும் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுவியான்னு பாக்குறேன், ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறானே. ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு செஞ்சாவுல அவனை பிடிச்சு ஜெயில போட முடியும், அவன் பேரையும் கெடுக்கலாம். இப்படி ஒண்ணுமே செய்யாம எல்லா விஷயத்திலயும் நல்லவனாவே இருந்தா எப்படித்தான் என் பேரை கெடுக்கிறது? எப்படியாச்சும் நல்லரசனை அவமானப்படுத்தியே ஆகணும்னு அந்த ஊர்ல இருந்த பணக்காரர்களாகிய தங்கவேலுவும் கருப்பசாமியும் நினைச்சாங்க. அப்ப அந்த ஊர்ல திருவிழா வந்துச்சு. திருவிழால நல்லரசனுக்கே முதல் மரியாதை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊரோட எல்லா பொது நிகழ்ச்சிகள்லயும் நல்லரசனுக்கே எல்லாரும் முதல் மரியாதை செஞ்சாங்க. இத தங்கவேலுனாலையும் கருப்புசாமினாலையும் பொறுத்துக்கவே முடியல. எப்படியாச்சும் அந்த நல்லரசனை பழி வாங்கணும்னு நினைச்சு அதே ஊர்ல வசிச்சு வந்த முனியாண்டி என்பவனை அழைச்சு பேசினாங்க. அந்த முனியாண்டிக்கு ஊர் மக்களிடம் நல்ல பேர் இருந்துச்சு. அவனை பகடக்காயா பயன்படுத்தி அந்த நல்லரசனை வீழ்த்திடலான்னு நினைச்சாங்க. அப்போ தங்கவேலுவும் கருப்புசாமியும் முனியாண்டி கிட்ட இப்படி பேசினாங்க. எப்பா முனியாண்டி, எங்களுக்கு நீ ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும். அந்த வேலைய நீ சரியா செஞ்சு கொடுத்துட்டேனா உனக்கு நாங்க நிறைய பணம் தருவோம். இங்க பாத்தியா, இந்த பணம் பூரா உனக்கு தான். தங்கவேலுவும் கருப்புசாமியும் முனியாண்டி கிட்ட அப்படி என்ன வேலை சொன்னாங்க, அதுக்கு அந்த முனியாண்டி என்ன செஞ்சாரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஐயா, இவ்வளோ பணமும் எனக்கு தானா? அப்போ நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை நான் கண்டிப்பா செய்வேன். அட, அந்த நல்லரசன் தான்ப்பா எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கான். இந்த ஊருக்குள்ள அவன் பெரிய உத்தமன் போல காட்டிக்கிட்டு எங்களை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறான். இந்த ஊர் மக்களும் அவனுக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கறாங்க. அவனை எப்படியாச்சும் அவமானப்படுத்தியே ஆகணும். அதுக்கு தான் உன்னோட உதவி எங்களுக்கு வேணும். அத மட்டும் நீ கரெக்டா செஞ்சு கொடுத்துட்டேனா இந்த பணத்தை ஃபுல்லா நீயே வச்சுக்க. சரிங்க ஐயா, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். என்ன செய்யணும்னு விவரமா சொல்லுங்க, அப்பதானே நான் செஞ்சு முடிக்க முடியும். அங்க பாத்தியா, ஒரு மூட்டை இருக்கு. அந்த மூட்டைக்குள்ள நாங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சிருக்கோம். நீ எப்படியாச்சும் இந்த பண மூட்டைய நல்லரசனோட வீட்டுல கொண்டு போய் வச்சிடணும். நாங்க போலீஸ் கிட்ட போய் எங்களோட பணம் திருடு போயிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அந்த நேரம் இந்த நல்லரசன் தான் எங்க வீட்டுல இருந்து பண மூட்டையை எடுத்து கொண்டு போய் அவன் வீட்டுல வச்சிருக்கியான்னு நீங்க பொய் சாட்சி சொல்லணும். என்னங்க முனியாண்டி, செஞ்சிருவீங்களா? இத மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க, இந்த பணம் பூரா உமக்குத்தான். ஐயா, நீங்க சொல்றத நான் அப்படியே கேக்குறேன். ஆனா எனக்கு பணத்தை குறைச்சிடாம முழுசா கொடுத்துருங்க ஐயா. முனியாண்டி, அது எல்லாம் கரெக்டா வந்து சேரும். நீ ஆக வேண்டிய வேலைய பாரு. பிறகு முனியாண்டி தங்கவேலுவும் கருப்புசாமியும் சொன்னது மாதிரியே அந்த வேலைய கரெக்டா செஞ்சு முடிச்சான். அவங்களோட திட்டத்தின்படி கருப்புசாமியும் தங்கவேலுவும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க. சரிங்க சார், நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட நாங்க எடுத்துக்கிறோம். ஆனா உங்களுக்கு யார் மேலயாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஆமா இன்ஸ்பெக்டர், எங்களுக்கு ஒருத்தன் மேல சந்தேகம் இருக்கு. இந்த ஊர்ல நல்லரசன் ஒருத்தன் இருக்கானே, அவன் மேலதான் எங்க சந்தேகம். இதோ இங்க நிக்கிறானே முனியாண்டி, இவனே மிச்சத்தை சொல்லுவான் உங்களுக்கு. என்ன முனியாண்டி பாத்துக்கிட்டே நிக்கிற? நடந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு. ஆமாங்க ஐயா,
நேத்து இரவு இவங்களோட வீட்டுல இருந்து பணத்தை திருடிக்கிட்டு நல்லரசன் வேமா போனத ஏன் 2 கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் காவலர்கள் நல்லரசனோட வீட்டுக்கு போய் அவனோட வீட்டை சோதனை செஞ்சாங்க. நல்லரசனுக்கு தெரியாம முனியாண்டி அங்க கொண்டு வந்து வச்சிருந்த அந்த 3 லட்சம் ரூபாய் மூட்டைய அங்க இருந்து எடுத்தாங்க. என்னப்பா நல்லரசா, பேரு மட்டும் நல்லரசேன்னு வச்சிருந்தா போதுமா? உண்மையிலேயே நல்லவனால இருக்கணும். இது என்ன, இவங்களோட பணம் மூட்டை உங்க வீட்டுல எப்படி வந்துச்சு? சார், இந்த பணத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இதுல ஏதோ சதி திட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அந்த முனியாண்டி மேலதான் சந்தேகம் இருக்கு. அந்த முனியாண்டிய நீங்க கண்காணிச்சா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். உங்களோட விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கறேன். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரவங்க ஊர் மக்களிடமும் விசாரணையை நடத்துறாங்க. அந்த நல்லரசன் ஊர் மக்களுக்கு நன்மதிப்புக்குரியவனா இருக்கிறதுனால நல்லரசனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு எண்ணி முனியாண்டியோட வீட்டுக்கு போய் அவனோட வீட்டையும் சோதனை செய்யறாங்க. அப்போ முனியாண்டியோட வீட்டுல இருந்து பணக்கட்டுகளை எடுக்கிறாங்க. அந்த பணக்கட்டுகள்னா தங்கவேலுவும் கருப்புசாமியும் முனியாண்டி இந்த வேலையை சிறப்பா செஞ்சதுக்காக அவனுக்கு கொடுத்த பரிசு. அந்த ரூபா நோட்டுகளை சோதனை செஞ்சதுல அது எல்லாமே கள்ள நோட்டுன்னு தெரிஞ்சிச்சு. உடனே முனியாண்டிய அரெஸ்ட் பண்ணி அவங்கிட்ட விசாரணைய நடத்தினாங்க. அப்போ அந்த முனியாண்டி காவல் அதிகாரிகளை பார்த்து இப்படி சொன்னா, ஐயா, கள்ள நோட்டுனா எனக்கு என்னன்னு கூட தெரியாதுங்க ஐயா. பணத்துக்கு ஆசைப்பட்டு உத்தமரான நல்லரசனுக்கு எதிரா பொய் சாட்சி சொன்னேன். அதுக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனைய கொடுத்துட்டாரு. தங்கவேலுவும் கருப்புசாமியும் தான் என்ன இப்படி செய்ய சொன்னாங்க. மத்தபடி எனக்கும் இந்த கள்ள நோட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கய்யா. இத கேட்டதும் காவல்துறை அதிகாரிகள் தங்கவேலுவும் கருப்புசாமியும் கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நல்லரசன் மீது இருந்த நம்பிக்கை இன்னமும் அதிகமாயிருச்சு. அவனோட நன்மதிப்பும் மேலும் கூடியது. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, யார் மேலையும் எப்போதும் எப்பவுமே பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அது ஒரு நாள் வெளிப்பட்டு பொய் சாட்சி சொல்றவங்களையே அது பாதிக்கும். ஸோ உங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நல்லவங்களாவே வாழ முயற்சி பண்ணுங்க. நல்லா இருப்போம், நல்லதையே செய்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்க ப்ரமோட்ஸ் கார்ட்டூன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.